Hi sweethearts, welcome to our channel Journey Priest 327. இன்னைக்கான ஸ்பெஷலு நம்மளோட ஜீசஸ். ஏன்னா இன்னைக்கு டிசம்பர் 25 2025 which is mean the Christmas. Happy Christmas. இன்னைக்கு எனக்கு சாண்டா கிளாஸ் கிட்டேருந்து ஒரு கிஃப்ட் வந்திருக்கு. அதை இன்றைக்கி நம்ம ஓப்பன் பண்ண போகிறோம். இது என்னோடய வீடியோ. ஆக்சுவலி உண்மை என்னென்னா சாண்டா கிளாஸ் கிஃப்ட் தரல. ஜெப்டோ கம்பெனி ஒவ்வொரு செலிப்ரேஷன் ஃபெஸ்டிவலுக்கும் அவங்கக்கிட்ட ஆர்டர் பண்ணுறவங்களுக்கு ஒரு கிஃப்ட் பாக்ஸ் மாதிரி அனுப்புவாங்க. அதுதான் இன்றைக்கி நம்ம ஓப்பன் பண்ண போகிறோம். லெட்ஸ் see என்ன உள்ளே இருக்குதுன்னு பார்த்துருவோமா. இதுதான் ஜெப்டோ அனுப்பின பாக்ஸ். பார்த்தீங்களா, ஜிங்கிள் பெல். நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரே கிறிஸ்மஸ் பாட்டு. அது சின்ன வயசுலேயே கேட்டிருப்போம். ஜிங்கிள் பெல் ஜிங்கிள் பெல். அந்த ஃபஸ்ட்டு லைன் மட்டும் அவங்க இருக்காங்க, ஜிங்கிள் ஆல் த வே. அதாவது இதுக்கு என்ன அர்த்தம்னா, கிறிஸ்மஸ் தாத்தா ஆன் த வேல உங்கள் கிஃப்ட் தரத்துக்கு வராங்கன்னு அர்த்தம். இதை பாருங்களேன், என்ன கிறிஸ்மஸ் தாத்தா சொல்கிறாங்கன்னு. லுக் அட் தட் ஸ்மைல். அந்த சிரிப்பை பாருங்கள். ஏன்னா இந்த குழந்தை சிரிக்குது. We delivered her favorite gift. அதாவது சாண்டா கிளாஸ் என்ன சொல்கிறாருன்னா, அவரோட அந்த பொண்ணோட பிடிச்ச கிஃப்டை நாங்கள் தருவேன், டெலிவர் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. இதோ நம்ம ஜெப்டோ டெலிவரி மேன் வந்துட்டாங்களே. அதாவது அவர் என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போமா. வெல், யூ ஆர் த ஒன் ஹூ ப்ரமோட்டட் இட். அவர் என்ன சொல்கிறான்னா, வெல், நீங்கள் ஒருத்தங்க தான் இந்த விஷயத்தை ப்ரொமோட் பண்ணிங்க. மீன்ஸ் குழந்தைங்களுக்கு பிடிச்ச பொருளை அவங்க கிஃப்டாக தரது ப்ரொமோட் பண்ணது கிறிஸ்மஸ் தாத்தா தான் அப்படின்னு நம்மளோட ஜெப்டோ டெலிவரி மேன் சொல்கிறாரு. அட இங்கே பாருங்கள், கிறிஸ்மஸ் தாத்தாவுக்கு எவ்வளோ பெரிய லிஸ்ட்டு. எப்படி தான் கிறிஸ்மஸ் தாத்தா இந்த வேலையெல்லாம் பண்ணுறாரோ, எவ்வளோ பெரிய வேலை. ஏய், நம்ம கூகுள் ஆனாச்சுப்பா, கூகுள் ஜெமினி. ஓகே, அவரோட ஃபேக்ட்ரியை பார்த்துருவோமா. ஓகே, கூகுள் ஜெமினிலேருந்து லிஸ்ட்டு வருது. இதாப்பாங்க பைப்பு போகுது. ஆட என்ன ஒரு அற்புதம். ஒரே பைப்பில் 3 இது. ஓகே, ஒரு பைப்பில் கேமரா இந்த மாதிரி எலக்ட்ரானிக் போல்ஸ்லாம் வருது. இன்னொரு பைப்பில் கேம்ஸு, வீடியோ கேம்ஸ் மாதிரி விழுது. இன்னொரு இதில் நம்ம டெலிவரி பாய் டெலிவரி பண்ணுறதுக்கு வாங்கிட்டுருக்காரு. அதாவது இதெல்லாம் ஜெப்டோவோட ஃப்ரெண்ட்ஸு. எப்படி தெரியுமா, பிராண்ட் பார்ட்னர்ஸ், நீங்கள் பேங்க் பார்ட்னர்ஸ். அட நம்ம கிறிஸ்மஸ் தாத்தாவே அதிர்ச்சி ஆயிட்டார். அடாடா எவ்வளோ பெரிய லிஸ்ட்டு. அதுவும் பாருங்கள், டேட்டு டிசம்பர் 24. அதாவது நம்ம எப்படி எக்ஸாம் நாளைக்குன்னா இன்றைக்கி உட்காந்து படிப்போமோ, அந்த மாதிரி கிறிஸ்மஸ் தாத்தா நாளைக்கு செலிப்ரேஷன், அதனால் இன்றைக்கி உட்காந்து இந்த வேலையெல்லாம் பண்ணுறாரு. மொத்த வேர்ல்டுக்கே நம்ம தாத்தா ஃபேமஸ் ஆகிடார்ல. கிறிஸ்மஸ் தாத்தாவுக்கு தான் இவ்வளோ அதிர்ச்சின்னா, நம்ம கிறிஸ்மஸ் தாத்தாவோட அசிஸ்டண்ட் சின்ன பசங்களுக்கும் அதிர்ச்சி ஆயிடுச்சு. யாடாடா எவ்வளோ பெரிய வேலை. சரி, கிஃப்ட் பாக்ஸை ஓப்பன் பண்ணிடலாமா. நமக்கு எப்பவுமே இந்த டேப்பை பிரிக்கிறதுக்கே பெரிய கஷ்டமாக இருக்குப்பா. அப்பாடா ஒரு வழியாக பிரிஞ்சிச்சு. இந்த ஜிங்கிள் பெல்லை பிக்கணும்னு எனக்கு தோணலை, அதனால் கொஞ்சம் அப்படியே இருக்கட்டும். அது நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோமா. யா இங்கே என்ன இதுக்கு, கிறிஸ்மஸ் இஸ் அபவுட் ஸ்ப்ரெட்டிங் லவ், ஜெனரேட் கிறிஸ்மஸ் கார்ட்ஸ் ஃபார் யுவர் லவ்டு ஒன்ஸ். அதாவது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கிறிஸ்மஸுங்கிறது நம்மளோட அன்பை எல்லாருக்கும் ஸ்ப்ரெட் பண்ணுறது தான், பரப்பி விடுறது தான் கிறிஸ்மஸ்ன்றாங்க. அது என்னமோ காட்டு தான். கிறிஸ்மஸ்னாலே ஒரு பர்த்டே பார்ட்டி மாதிரி தான் இருக்கும். இது என்னது, என்ன சொல்லியிருக்காங்க, கலர் யுவர் வே இன்ட்டு சாண்டா நைஸ் லிஸ்ட். ஓகே 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 புரிஞ்சிச்சு.
அதாவது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பிக்சரை வந்து கலர் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. நம்ம யூகேஜி படிக்கும்போது பண்ணுற வேலையாக கொடுத்துருக்காங்க. என்னதான் இருந்தாலும் அதுலேயும் ஒரு தனி சந்தோஷம். ஏன்னா அது பண்ணால் நம்ம என்னமோ நம்ம தான் பெரிய கிரியேட்டிவர் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்போம். ஓகே, அவங்களோட எப்போ போல் ப்ரொமோட்டிங் அவங்களோட இதில் ட்ரிபிள் டீல்ஸ் இருக்கான், நிறைய ஃபண்ட்ஸ் இருக்குன்றாங்க. ஹேய் பாடுறா நம்ம பிங்கோ, அதுவும் புது மாடல். என்ன மாடல்? சால்ட் அண்ட் பெப்பர். பெப்பர் உண்மையாகவே நல்லது தான், மிளகாக்கு பதிலாக. ஆக்சுவலி சில்லிக்கு பதிலாக எப்போவுமே பெப்பர் தான் சாப்பிடணும்பாங்க. நமக்கே தெரியும், ஏன்ஷியன் காலத்தில் வந்து சில்லிக்கு பதிலாக பெப்பர் தான் யூஸ் பண்ணிப்பாங்க. ஐடியா ஜஸ்ட்டு பாப்படா. ஓ புரிஞ்சிச்சு, இது ஒரு பாப்கார்ன் மாதிரின்றாங்க. இதையும் பாருங்கள், லெஸ் ஃபேட்டாக. இது நமக்கு ஒரு ஹோட்டல் ஸ்டைலில் ஒரு டிஷ்ஷு வேணும். ஹோட்டல் ஸ்டைல் இல்லை, அது கூட ஆஃப்ரிக்கா டிஷ்ஷு பாருங்கள், டேஸ்ட் ஆஃப் ஆஃப்ரிக்கா. ஓகே, இது இந்த பெரிய பெரிய மிக்ஸ் வச்சு ஸ்பைசஸ் மிக்ஸ் உங்களுக்கு வேணும்னா நமக்கு ஆஃப்ரிக்கன் டிஷ்ஷு மாதிரி ஒரு நல்ல டிஷ்ஷு இந்த பெரிய பெரியோட டேஸ்ட்லேருந்து கிடைக்கும். நான் ட்ரை பண்ணியிருக்கேன், நல்லா தான் இருக்கும் உண்மையாகவே. அப்போ தான் ஒரு ஃபீல் வரும், ஆஹா ஃபாரின் ஃபீல், வெளிநாட்டுக்காரிடா நானா அப்படிங்கிற மாதிரி. இது ஆம்ரோரி, இதுவும் நம்ம நபாட்டி மாதிரி தான். பட் அதுக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம் தெரியுமா? இது நல்லா பெருசாக நிறைய க்ரீமியாக இருக்கும், அது வந்து லார்ஜ் இருக்கும், அதாவது நல்லா பெருசாக இருக்கும். பட் இந்த மாதிரி திக் இப்படி இருக்காது, திக்கெலாம் இருக்காது. அதுக்கு இது 30% எக்ஸ்ட்ரா, கிறிஸ்மஸ்னால நமக்கு எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. ஆடி தள்ளுபடி மாதிரி எடுத்துப்போம். சீஸி அண்ட் க்ரன்ச்சஸ், அதான் சீஸி ஃப்ளேவர்ஸ். ஏய் ஹெல்மன்ஸ்பா, மயோனீஸ் வெஜ்ஜு சூப்பர், ரியல் மயோனீஸ். ப்ரெட்டை வாங்கி அது மேலே வச்சு கொஞ்சம் தக்காளி அந்த மாதிரி சீஸு இதெல்லாம் போட்டு அமெரிக்கனோட ஃபீலை வாங்கிடலாம் ஹெல்மன்ஸ்லேருந்து. இது 8 கிராம்ஸ் இருக்கான். ஓகே, அப்படியே போகலாமா? ஆஹா, கேலக்ஸி கார்டு தான். கேலக்ஸி சாக்லேட் சாப்பிட்டாலே உண்மையாகவே கேலக்ஸிக்கு போன மாதிரி தான். கேலக்ஸின்னா எவ்வளோ அழகாக இருக்கும். பிடிச்ச ஐட்டமாச்சு எல்லாருக்கும், அதுவும் பொண்ணுங்களுக்கு மெயினாகவே பிடிச்ச ஐட்டம் அது. ஏன்னா இதான் மேக்கப் ஐட்டத்துலேயும் ஒன்றாச்சு. நீவா கம்ப்ளீட் கேர். ஆமாம், நீவா வந்து உண்மையாகவே நல்லா ஒரு யூசேஜ். நானும் நீவா வந்து அதிகமாக யூஸ் பண்ணியிருக்கேன், நல்ல பெனிஃபிட் தரும். அதே நேரத்தில் வந்து குட் ரிசல்ட்டு கூட இருக்குது. இதுக்கு வாங்கி பாருங்கள், நீங்களே அந்த ரிசல்ட்டை பார்ப்பீங்க. ஓகே, நீவாக்கு அடுத்து என்ன இருக்குன்னு பார்ப்போமா? வாட் இஸ் திஸ்? என்னடா அது? அம்மா பையன் பாசம் அது. ஓ, ஃபஸ்ட் எய்டு கிட். ஓகே ஓகே ஓகே, இங்கே கொடுத்துருக்காங்க பாங்க. இது ஆக்சுவலி இது ஒரு பேண்டேஜ். எல்லார் வீட்லேயும் ஃபஸ்ட் எய்ட்னு ஒன்று இருக்குது, ரொம்ப முக்கியம். அது நம்ம படிக்கும் போது கூட சயின்ஸ் புக்லேயே எழுதி கொடுப்பாங்க. அடுத்து என்னடா அது? மோமோ. ஓ, ப்ரெஸ்மா. ஓ, ப்ரெஸ்மா வந்து ஆமாம், ஜெப்டோவோட பிராண்ட் பார்ட்னரில் ப்ரெஸ்மா இருக்குது. என்னென்ன அது? மோமோஸ், ஜூஸி ஃப்ரெஷ் ஃபேவலி, அதாவது நமக்கு ஜூஸ் மாதிரி ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு ஃபீல் கொடுக்குன்றாங்க. ஸ்ப்ரிங் ரோல்ஸ், லைட் கிறிஸ்பி தின் கேஸ், கொரியன் ஸ்டைல் பீஸா மினிஸ், சீஸ் ஸ்டஃப் டெலிஷியஸுங்கிற வேடை பார்த்தாலே எனக்கு கேண்டி க்ரஷ் தான் ஞாபகம் வருது.
ஏன்னா கேண்டி க்ரஷில் நம்ம ஒவ்வொரு ஆட்டம் முடிக்கும் போதும் ஸ்வீட், டெலிஷியஸ், டேஸ்டி அதில் நிறைய குட்டான வேர்டை சொல்லுவாங்க. இது வரைக்கும் யாரெல்லாம் அதிகமாக கேண்டி க்ரஷை விளையாண்டுருக்கீங்க, நீங்கள் எவ்வளோ தூரம் விளையாண்டுருக்கீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதே நேரத்தில் இந்த டப்பாவங்காளி ஓகே, உங்களுக்கு இது ஒரு டிசம்பர் மந்த். நமக்கு எல்லாருக்குமே டிசம்பர் மந்த்து பிடிச்ச விஷயம். அது பிடிச்ச மந்த் ஏன்னா அதோட வெதர் காரணம் வின்டர் மந்த்துனாலே எப்போவுமே ஒரு ஜாலியாக இருக்கும். ஏன்னா அப்போ நமக்கு வெயில் அடிக்காது, வேர்க்காது. ஆனால் ஒரே ஒரு தொல்லை தான் இருக்கும், அதுதான் கோல்டு. வின்டர் மந்த் வந்தாலே நிறைய பேர் கோல்டு வந்துடுது. அதை கண்டுக்காமையும் நம்ம ஜாலியாக தான் இருப்போம். கமெண்ட்டில் உங்களுக்கு என்ன வெதர் பிடிக்கும்னு சொல்லுங்கள். சம்மரா, ஸ்ப்ரிங் சீசனா, இல்லை ரைனி சீசனா, இல்லை வின்டர் சீசனா? ஓகே, நம்ம இப்போ கிறிஸ்மஸ் பற்றி பார்ப்போமா? அதாவது கிறிஸ்மஸ்னால் நம்ம எல்லாருமே சொல்கிறது ஜீசஸ் பிறந்த நாள் அன்றைக்கி தான் கிறிஸ்மஸ்ன்னு சொல்கிறோம். அதே நேரத்தில் ஜீசஸ் பிறந்ததை வச்சு தான் நம்ம பிசி அண்ட் ஏசிங்கிறத ஹிஸ்ட்ரியிலேருந்து நம்ம பிரித்து கிறிஸ்மஸ்னாலே நிறைய கிஃப்டெல்லாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறது, அதில் ஒரு ஃபன் இருக்கும். அதுலேயும் ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும். என்னென்னா நம்ம ஃப்ரெண்ட் நமக்கு என்னன்னு கிஃப்டாக தரப்போகிறாங்கங்கிற எக்ஸைட்மெண்ட் இருக்கும். எல்லாருக்குமே பர்த்டே எக்ஸைட்மெண்ட் மாதிரி தான் அதுவும் இருக்கும். அதனால தான் எனக்கு என்ன தோணுதுன்னா, கிறிஸ்மஸ் ஒரு பர்த்டே பார்ட்டி மாதிரி. என்ன கிஃப்ட் வருது, எவ்வளோ ஃபன் இருக்க போகுது, அந்த நாளுக்காகவே நம்ம வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஓகே, இப்படியே நம்ம அடுத்த நியூ இயருக்கும் வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஓகே, பாய் ஸ்வீட்-ஹார்ட்ஸ் அண்ட் மை நியூ ஃப்ரெண்ட்ஸ். அதே நேரத்தில் மறந்துடாதீங்க, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், லைக், ஷேர் to your friends. This is your and our Journey Priest 327.